வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுங்க. பொட்டேட்டோ கட்லட் தாங்க பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுடைய பார்ட்னருக்கு இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்து அவங்களையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கட்லட் தான் செய்கிறோம். அதுக்கு இப்போ உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். தோலை உரித்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன். இந்த உருளைக்கிழங்க இதை இந்த மசிக்கிறதுல நல்லா மசிச்சுக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டில் நல்லா கட்டியாகவே இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டோம். இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூனில் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதுக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி இது கூட துருவின கேரட்டும் கோஸும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது கூட அப்படியே சேர்த்து நல்லா இதையும் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். இல்லை காரம் உப்பு ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தொடச்சிக்கோங்க. அப்புறம் இந்த மாவு அது மேலே வச்சு கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. விரித்து நல்லா இனி இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட்லெட்டுக்கு எப்படி கட் பண்ணுறான்னு பாருங்கள். ஹார்ட் ஷேப் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மெதுவாக கட் பண்ணுங்க. மாவு உடஞ்சிராமல் மெதுவாக. எல்லாத்தையும் எடுத்து முதல்ல கட் பண்ணி வச்சுருங்க. ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ப்ரெட்டை நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற ப்ரெட்டை நம்ம ப்ரெட் கம்ஸாக மிக்சியில் அடிச்சுக்கலாம். இந்த ஓரத்தையெல்லாம் எடுத்துருங்க. இந்த சைடில் இருக்கிறத ஃபுல்லாக அதையெல்லாம் எடுத்துட்டு மீதியை நம்ம வேஸ்ட் ஆகாமல் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற கட்லெட்டை எல்லாம் இந்த மாதிரி இந்த இதில் அப்படியே தம்மா பரட்டி எடுத்து ஒன்று இந்த சைடில் வச்சிடலாம். எல்லாத்தையும் பரட்டிட்டு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ப்ரெட் கம்ஸில் பரட்டி வச்சுருக்கேன். இது ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெதுவாக திருப்பி போடுங்க. உடஞ்சிடாமல் மெதுவாக திருப்பி போட்டு கொஞ்சம் மெதுவாக வேகட்டும். அப்புறம் தான் திருப்பி போடணும். இந்த மாதிரி ப்ரெட்டில் கட் பண்ணியிருக்கிற ஹார்ட்டை நம்ம இந்த மாதிரி வச்சுக்குவோம். அதுக்கு மேலே நம்ம இப்போ பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதையே வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். இப்போ மேலே இந்த ப்ரெட்டுக்கு மேலே ரெட் கலர் வைக்கிறதுக்கு வேண்டி தான் நான் ஃப்ரூட் ஜாம் வச்சுருக்கேன் ரெட் கலரில். அதைத்தான் நான் இப்போ சூட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஃபுட் கலரோ வேறு ஏதாவது ஜாமோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி
செரி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட நல்லது செரி சிரப் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா கலராக இருக்கும். அதை நல்லா கட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் அது மேலே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தான் இன்றைக்கி எங்ககிட்ட செரி இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஃப்ரூட் ஜாம் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இந்த மோல்டை வந்து இது சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மோல்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அழுத்தி வச்சுட்டு அந்த மேலே மட்டும் பொட்டேட்டோ கட்லெட் செஞ்சு நான் ப்ரெட்டையும் இந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு மேலே சின்ன ஹார்ட் ஷேப் ஒன்று வச்சு இந்த ஃப்ரூட் ஜாம் தான் அதுக்குள்ளே நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு செரி சிரப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் செரி சிரப் நீங்களே செஞ்சு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.